நிலாவும் பல்லவனும் வந்து நிலாவோட வீட்டுக்கு போகிறாங்க. நிலாவோட வீட்டு பார்த்துட்டு, "அண்ணி உங்கள் வீடு இவ்வளோ பெருசா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு. "ஆமாம் பல்லவா" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி நீ உள்ளே வா" அப்படின்னோடனே, "வேணாம் நீ பரவாயில்ல, நான் வெளியவே இருக்கேன், ஏதாவது சொல்லுவாங்க, எதுக்கு அண்ணி" அப்படின்னோடனே, "இல்லை பல்லவா நீ வா, எதாவது பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. "அதெல்லாம் வேணாம் அண்ணி, நீங்கள் போங்க, நான் கேட்லேயே நிற்கிறேன், எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துடுவீங்கல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் அண்ணி" அப்படின்றாங்க. உடனே வந்து நிலா வர்றதை பார்த்துட்டு, "உள்ளே வா உள்ளே வா" அப்படின்றாங்க. "இல்லை என் கூட வந்து பல்லவன் வந்திருக்கா." "பல்லவன் அது யார்?" அப்படின்னு. "ஓ அவனோட தம்பியா, அவனெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு வராது, நீ மட்டும்தான் வா வரணும், புரியுதா, எதுக்காக அவனை கூட்டிகிட்டு வந்த" அப்படின்றாரு அவங்க அண்ணன். அதை கேட்டுட்டு வந்து, "இல்லை அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராங்க. இங்கே வந்து பல்லவன் வந்து வெளியே நிற்கிறத நினச்சிட்டு நிலா யோசிச்சுட்டே இருக்காங்க. "என்னடி யோசிச்சுட்டே இருக்க, உள்ளே வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்து நிலா பயங்கரமாக அழறாங்க. ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் அழறாங்க. அடுத்து வந்து அவங்க அண்ணி எல்லாருமே அழறாங்க. அவங்க அண்ணன் வந்து, "எவ்வளோ சொன்னோம் கேட்டியா, இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறப்பார்" அப்படின்றாரு. அதை பார்த்துட்டு, "அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அவங்க அப்பா வர்றாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு அழுக தாங்க முடியல. அவங்க அப்பாவுக்கு அப்படியே அழுகையாக இருக்குது. கிட்ட வராங்க. "நிலா நில்லு நிலா" அப்படின்றாரு. அப்படியே நிற்கிறாங்க. "இங்கே பாரு, உன்னை வர வச்சதுக்கு காரணம் இருக்குது" அப்படின்னு ஒன்று அப்படியே பார்க்குறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து, "ஆமாடி, உன்னை வர வச்சதுக்கு வெறும் சர்டிஃபிகேட் கொடுத்தனுப்ப மட்டும் கிடையாது, வேறு விஷயமாகவும் நாங்கள் வர வச்சுருக்கோம்" அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. "இங்கே பாருடி, உன்னை ஏற்றுக்கிறதுக்கு அப்பா தயாராக இருக்காரு" அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல. "என்னம்மா சொல்கிறேன், நீ நிஜமாவாம்மா, என்னை ஏற்றுக்கிறீங்களாம்மா" அப்படின்னு. "ஆமாடி, நீங்கள் ஏன் பொண்ணுடி, எங்கள் வீட்டு பொண்ணு, நாங்கள் ஏற்றுக்க மாட்டோமா? ஆறு நிலா, நீ எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தான் உன்னை வர வச்சுருக்கோம், அதே மாதிரி நாங்கள் உனக்கு முக்கியமாக இல்லை, நீ தான் சொல்லணும்" அப்படின்னோடனே அதிர்ச்சியாக நிலா பார்க்குறாங்க. "நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்டுட்ருக்காங்க. "இங்கே பாரு நிலா, நீ இப்போவே இந்த நிமிஷமே நாங்கள் உன்னை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், ஆனால் ஒரு கண்டிஷன், நீ அந்த பையன் கட்டினால அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு நீ வந்து வந்துடணும்" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "அந்த தாலியை கழட்டிட்டு உள்ளே வர்றதா இருந்தால், எங்கள் கூட இருக்கிறதா இருந்தால் இரு, இப்போவே இந்த நிமிஷமே அந்த தாலியை கழட்டிடணும் நீ, அப்போ தான் நீங்கள் இங்கே இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது, அந்த கல்யாணத்தை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்" அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக நிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து சோழனால் தாங்கிக்கவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. சோழனுக்கு மனசு இல்லாமல் நிலா போனதை பற்றியும் நிலா அங்கே இருக்கிறத பற்றியும் யோசிச்சுட்டே இருக்காரு. அவங்க தம்பி பல்லவனுக்கு கால் பண்ணுறாரு. "டே என்னாச்சுடா, அண்ணி வந்தாங்களா?" "இல்லை இல்லை இல்லைண்ணா, உள்ளே போன அண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் வரவே வரல, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் வெளியே தானே நிற்கிறேன்" அப்படின்னோடனே இன்னும் பதட்டமாயிடா சோழன். "சரிடா, நீ அங்கேயே எக்காரணம் கொண்டு போயிடாதடா." "இல்லைண்ணா, நான் எப்படிண்ணே போவேன், அண்ணியை கூட்டின்னு தானே வருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க." "டே எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுறா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுறா, அப்படியே விட்டுறாதடா, ஒரு வேளை உன்னால் பிரச்சனையை சமாளிக்க அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடு, அதுதான் கரெக்டான பிளேஸ், புரியுதா? ஏன் நான் இப்படிலாம் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, அண்ணி உள்ளே போனாங்க, ஒன்றும் வரல, அவ்வளோதான், அதுக்காக நீ எதுக்கு இப்படி யோசிக்க?" "இல்லைடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு உடனே ஃபோன் பண்ணு, புரியுதா?" அப்படி சொல்லிட்டு இருக்காரு. "சரிண்ணே" அப்படின்றாரு பல்லவன். இங்கே வந்து, "ஏன் அண்ணி இன்னும் வராமல் இருக்காங்க?" அப்படி எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. "யாருப்பா அண்ணி எட்டி பார்த்துட்ருக்க பக்கத்து வீட்டில்?" அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. "இல்லைங்க, என் அண்ணி உள்ளே போயிருக்காங்க, அதனால தான்." "இங்கே பாருப்பா, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, முதல்ல போ" அப்படின்னோடனே, "அண்ணியை கூட்டின்னு தாங்க போகணும்" அப்படி சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. உடனே வந்து அவங்களாம் வந்து, "போறியா பெரிய" அப்படி சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு பல்லவன் வந்து யோசிச்சுட்டே நிற்கிறாரு. "என்னன்னா, நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லலை நீனு, அது வந்து முதல்ல நீங்கள் எல்லோரும் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அதுக்கு முதல்ல நான் விளக்கம் சொல்லிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாலியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராரு வந்து அவங்க அண்ணன். அவங்க அண்ணன் வந்து, "இங்கே பாருடா, நீ தாலியை கழட்டிட்டோன்னே உன்னை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காரு, வந்து உனக்கு பிரச்சனையே கிடையாது" அப்படின்னோடனே அதிர்ச்சி, "நீங்கள் என்ன சொல்கிற?" அப்படின்னோடனே, "ஆமாம், உன்னை ஏற்றுக்கிறதுக்கு சூர்யா தயாராக இருக்காரு, உடனே உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நானும் தயாராக இருக்கோம், எந்த பிரச்சனை, யார் ஏற்றுப்பா உன்னை சொல்லு, சூர்யா பற்றியா எப்படி தயாராக இருக்காருன்னு சொல்லிட்டு, நீ இந்த நிலமையில் வந்து கூட தயாராக இருக்காரு, ஜாம்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு." நீலா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. "ஏன்டா இப்படிலாம் பேசுகிற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. "இல்லைப்பா, அவள் நினச்சிப்பால நம்மளுக்கு அப்புறம் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான்." "டே இதெல்லாம் ஏன்டா சொல்லிட்டு இருக்க?" அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. "ஓ இதுக்காக தான் என்னை வர சொன்னீங்களா, அந்த சூர்யா கூட அனுப்புறது தான் இவ்வளவும் பேசிட்டு இருக்கீங்களா, அவனை பிடிக்கலன்னு தான் நீங்கள் இருந்து கிளம்புனேன், மறுபடியும் அவங்க கூட என்னை வந்து சேர சொல்கிறீங்களா?" "டி அதெல்லாம் இல்லை நிலா" அவங்க அம்மா சொல்கிறாங்க. "போதுமா, என்னை வர வச்சு இப்படி பண்ணிட்டீங்கல்ல, அண்ணி உங்களை நம்பி தானே நீ வந்தேன், இப்படி பண்ணிட்டீங்கல்ல, நான் இப்போவே போகிறேன், எனக்கு தேவையே கிடையாது, நான் இங்கே இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுறாங்க. "நிலா நிலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நான் இங்கே இருக்க முடியாது" அப்படி சொல்லிட்டு நிலா வந்து வெளியே வந்துடுறாங்க. நிலாவை பார்த்துட்டோன்னா அவங்க வந்து பலவன் வந்து ஓடி வராரு. "நீ வாடா நம்ம போகலாம்" அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. "என்ன நீ ஆச்சு, அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நீ வாடா" அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும்.